உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 4வது உலக தமிழராட்சி மாநாட்டில் 11 பேர் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட 51வது ஆண்டை தாயகத்திலும் உலகெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்களும் தமிழகத்திலும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களும் இணைந்து நினைவு கூறுகின்ற நாளாக இருக்கின்றது. 4வது உலக தமிழராட்சி மாநாடு என்பது 1972 ஆண்டிலே நடைபெற்றிருக்க வேண்டும். 1970 பாரிஸிலே நடைபெற்ற 3வது உலக தமிழராட்சி மாநாட்டில் அருத்தந்தை தன்னாயகம் அடிகள் அடுத்த மாநாட்டை 4வது மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதாக முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் 1972 ஆண்டு மே மாதம் 22 ஸ்ரீமா பண்டாரநாயக்கா தலைமையிலான இடதுசாரி கூட்டணி ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள குடியரசை பிரகடனப்படுத்தி ஈழத்தமிழர்களை அரசற்ற தேச இனமாக நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்று கூறுவார்கள், அந்த நிலைக்கு உள்ளாக்கினார்கள். அந்த பின்னணியில் கொழும்பிலே அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டை நடாத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அதனை ஸ்ரீமா பண்டாரநாயக்கா ஆரம்பத்திலே தடுத்தார் என்கின்ற செய்திகள் கூட இருக்கின்றன. அதன் பின்னர் கொழும்பில் அதனை நடத்தி அவரை கொண்டு அந்த மாநாட்டை திறந்து வைப்பதற்கு அப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சராக இருந்த தபால் அமைச்சராக இருந்த செல்லையா குமாரசூரியர் முயற்சித்த ஒரு பின்னணியில் இலங்கையினுடைய உலக தமிழராட்சி அமைப்பு அதனை எதிர்த்தது. இந்த எதிர்ப்பின் விளைவாக புதிய தமிழராட்சி மன்ற குழு இலங்கையிலே அமைக்கப்பட்டு இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டது. இந்த மாநாடு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது உலக தமிழராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பேராசிரியர் பிரான்சிஸ் ஹஸ் பெர்னார்ட்ஸ் ஐகோபஸ் குயிப்பர் லெனின் பல்கலைக்கழகம் உள்ளாந்து இருந்தார். துணைத் தலைவராக பேராசிரியர் ஜான் பிலியோசா பிரெஞ்சு கல்லூரி பாரிஸ் இருந்தார். அதே மாதிரியாக இணைச் செயலாளராக அருத்தந்தை சேவியர் தன்னாயகம் அடிகள் மலாயா பல்கலைக்கழகத்தினுடைய இந்திய துறையின் முன்னினர் பேராசிரியராக இருந்த நிலையில் செயற்பட்டு கொண்டிருந்தார். அதே நேரத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மாநாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அனைத்துலக தமிழராட்சி மன்ற இலங்கை கிளையாக பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் தமிழ்துறை தலைவர் இலங்கை பல்கலைக்கழக பேராதனை வளாகம் பொறுப்படுத்தியிருந்தார். துணைத் தலைவர்களாக திரு சான அம்பிகபாகன் முன்னாள் அதிபர் வைத்தீஸ்வரா கல்லூரி, திரு கானாசின தங்கராஜா கிழக்கிழங்கை கடதாசி ஆலை கூட்டுத்தாபன தலைவர், திருமதி புனிதவதி திருச்செல்வம் இலங்கை மகளிர் மன்ற தலைவி, திரு பி பெஸ்டியாம்பிள்ளை சிரேஷ்ட விரிவுரையாளர் வரலாற்றுத்துறை இலங்கை பல்கலைக்கழக கொழும்பு வளாகம், திருமதி மகேஸ்வரி பாலகிருஷ்ணன் மொழிபெயர்ப்பாளர் இலங்கை அரசாங்க திரைச்சேரி பொறுப்பேற்றார்கள். இணைச் செயலராக அருத்தந்தை சேவியர் தன்னாயகம் அடிகளும் திரு ஜே தே ரத்தினம் முன்னாள் அதிபர் புனித சேவியர் கல்லூரி நுவரேலியாவும், கலாநிதி கோபாலப்பிள்ளை மகாதேவா பட்டயம் பெற்ற பொறியியலாளர் கொழும்பும் பணியாற்றுகின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இணைப்பொருட்செல்லா பொருளாளர்களாக திரு சி அம்பலவாணர் வழக்குரைஞர் வருமான வரி திணைக்களம், திரு ஆர் நமசிவாயம் சட்டத்தரணி கொழும்பு, திரு விஜய சுர்ராஜா பட்டயம் பெற்ற கட்டிட கலைஞர் உரிமையாளர் சுர்ராஜா அசோசியேட்ஸ் பணியாற்றினார்கள். கல்விக்குழு தலைவராக பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன், துணைத் தலைவர் கலாநிதி சி பத்மநாதன், செயலாளர்கள் திரு பி பெஸ்டியாம்பிள்ளை விரிவுரையாளர் வரலாற்றுத்துறை இலங்கை கொழும்பு பல்கலைக்கழகம், கலாநிதி கே இந்திரபாலா விரிவுரையாளர் இலங்கை பல்கலைக்கழகம் பேராதனை, கலாநிதி புலோசிங்கம் தமிழ் விரிவுரையாளர் இலங்கை பல்கலைக்கழகம் கொழும்பு மற்றும் புறக்குழு தலைவர்களாக நிதிக்குழு தலைவர், கலாச்சார ஊர்வலக்குழு தலைவர், அமைப்புக்குழு செயலாளராக திரு வி எஸ் சுர்ராஜா பட்டயம் பெற்ற கட்டிட கலைஞர், விடுதி உணவுக்குழு தலைவராக திரு கா சச்சிதானந்தன் ஆய்வு அலுவலர் கடத்தொழில் ஆராய்ச்சி நிலையம் கொழும்பு மற்றும்
உபசரிப்பு குழு தலைவராக திருமதி புனிதவதி திருச்செல்வம், போக்குவரத்து சுற்றுலா குழு தலைவராக திரு இ. பெரும்பநாயகம், தமிழ் தொழிற்சங்க கூட்டணி செயலாளர், பொருட்காட்சி குழு தலைவராக கலாநிதி சி. பத்மநாதன், மலர் வெளியீட்டு குழு ஆசிரியராக கலாநிதி புலோசிங்கம், துணை ஆசிரியராக திருமதி மானா பாலகிருஷ்ணன் ஆகியோர் செயலாற்றினர். ஏன் இவ்வளவு விரிவாக கூறுகிறோம் என்றால், எவ்வளவு பெரிய திட்டமிடலுடன் அந்த 4வது உலக தமிழராட்சி மாநாடு தமிழர்களுடைய பண்பாட்டையும், வரலாற்றையும், தொல்லியலையும், மானுடையலையும், இலக்கியத்தையும் மற்றும் துறைகளின் பங்களிப்பையும் வெளிக்கொண்டுவதற்கு நடத்தப்பட்டது என்கின்ற உண்மையை நாங்கள் முதலில் உணர வேண்டும். இவ்விதமாக ஒரு இனத்தினுடைய பண்பாட்டு மேம்பாட்டுக்கு குழுவாக செயற்படுபவர்களை கொன்றளிப்பது அல்லது அவர்களை காயப்படுத்துவது என்பது பண்பாட்டு இன அழிப்பு ஆகும். இதனை எடுத்துக் கூறுவதற்காக இவ்வளவு விரிவாக எவ்வளவு பேர் கொண்ட ஒரு தொகுதி அன்றைக்கு செயற்பட்டது. அது ஒரு சாதாரணமான ஒரு சங்கத்தினுடைய விழாவாக அது நடைபெறவில்லை என்பதை இன்றைய தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கூறுகின்றோம். இவ்வாறாக இந்த பண்பாட்டினுடைய சிறப்புக்காக, பண்பாட்டை வளர்ப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டை அது யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதற்கான அனுமதியை கொடுப்பதற்கு முதலிலே மறுத்தார்கள். அதன் பின்னணியிலே திறந்த வெளியரங்கத்திலே நடைபெற வேண்டிய விடயங்கள் கூட திறந்த வெளியரங்கத்திலே நடைபெற முடியாத நிலையில் வீரசிங்கம் மண்டபத்திலே மாநாட்டு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு ட்ரிம்பர் மண்டபத்திலும் வீரசிங்கம் மண்டபத்திலும் மாநாடு நடைபெற்றது அனைவரும் அறிந்ததே. இதனுடைய 9ஆம் நாள் அலங்கார ஊர்திப்பவனி இடம்பெற்றது. அந்த அலங்கார ஊர்திப்பவனியிலே 1938ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறையிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணித்த அன்னபூரணி கப்பலினுடைய மாதிரி வடிவம் செய்து வைக்கப்பட்டு அதுவும் அந்த அலங்கார ஊர்தி பவனியில் எடுத்து செல்லப்பட்ட பொழுது அந்த அலங்கார ஊர்தி பவனி போற பாதைகளுக்கு யாழ்ப்பாண மாநகர சபை மறுப்பு தெரிவித்து அதற்கான போக்குவரத்து ஒழுங்குகளையும் செய்யாமல் விட்ட காரணத்தினால் அந்த அன்னபூரணி கப்பலினுடைய மாதிரி உருவத்தினுடைய ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு சிறிய பகுதி ஒன்று மின்சார கம்பியில் முட்டியதால் அதிலே 2 கொல்லப்பட்டனர். இது ஒரு மிக தீவிரமான ஒரு நிகழ்வாக இருந்த நிலையிலும் கூட அடுத்த நாள் 10ஆம் தேதி வீரசிங்க மண்டபத்திலே மகாநாட்டினுடைய தீர்மானங்களை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து கூறி நன்றி கூறுகின்ற விழா பெருமளவிலே மக்கள் வந்த காரணத்தினால் வீரசிங்க மண்டபத்துக்குள் நடத்த முடியாதவாறு ரீகல் தியேட்டருக்கு வீரசிங்க மண்டபத்துக்கும் இடையில் இருந்த வெளியிலே அந்த நன்றி கூறுகின்ற விழாவினை நடத்தினார்கள். அந்த நன்றி கூறுகின்ற விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய திருச்சி ஜமால் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் ஐநா முகமது அவர்கள் அந்த மண்டபத்திலே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியை முழங்கு என்று அவர் தன்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது திடீரென்று மக்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா போலீசார் வந்து மிருகத்தனமான முறையிலே மக்களுக்கு மேல் ஏறி உலக்கி துப்பாக்கி பிரயோகங்களை செய்த வண்ணம் உள்ளே நுழைவதை அங்கு அந்த நேரத்தில் நாங்கள் கூட அங்கு அந்த மாநாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருந்தோம். எல்லோருமே கண்டோம். அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் பெண்களுடைய ஆடைகளை இழுத்து பெண்களை மானபங்கம் செய்கின்ற வேலையும் கூட செய்தார்கள். இப்ப இந்த நேரத்திலே அந்த இடத்திலே இருந்த வாகன சாரதிகள் எல்லாம் தங்களுடைய வாகனம் ஓட்டுவதற்கு அணிந்திருந்த மேல் சட்டைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து அந்த பெண்களை பாதுகாத்த சம்பவங்கள் பெருமளவிலே பெண்களை சொந்த அண்ணன் தம்பி மாதிரி எல்லாருமே ஓடி சென்று பாதுகாத்த அந்த நிகழ்வு. அதனால்தான் இந்த இனப்படுகொலையிலே 9 பேர் அங்கு இனப்படுகொலைக்குள்ளான பொழுது பெண்களை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் தான் தமிழ் இளையவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய தாய்மாரை தங்களுடைய சகோதரிகளை பாதுகாப்பார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை ஈழத்தமிழினத்துக்கு நடைமுறையில் வெளிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லை, ஏழை தொழிலாளர்கள் கூலிக்கு மூட்டை தூக்குகின்ற தொழிலாளர் கூட ஓடி வந்து பெருமளவிலே அந்த மக்களை கட்டி காப்பாற்றி கொண்டு போன அந்த காட்சி என்பது மக்களை பாதுகாக்கின்ற அந்த வலிமை அப்பொழுதுதான் கட்டமைந்தது. இந்த தேசிய விடுதலை போராட்டத்துக்கான வித்து அந்த நேரத்திலே தான் வெளிப்பட்டது என்று பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுவதற்கு காரணமாக இருந்தது. இவ்விதமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்த அந்த இனப்படுகொலையினுடைய விளைவாகத்தான் அந்த இனப்படுகொலைக்கு உத்தரவிட்ட ASP சந்திரசேகர
அவர்களுக்கு மேல் யாழ்ப்பாணம் கைலாய பிள்ளையார் கோயில் சந்தியில் முதல் தேசிய தலைவர் அவர்களுடைய அணியொன்று அவரின் மேல் தாக்குதல் நடத்தி இந்த மக்களுக்கான ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தி மக்களை இனஅழிப்பு செய்வதை தடுத்து நிப்பாட்டுவதற்கான முதல் முயற்சி ஆரம்பமாகியது. இதுதான் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய ஆயுதம் தாங்கிய நிலைக்கான முதல் நிகழ்வாக அமைந்தது என்பது வரலாறாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறான இந்த தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த 52 ஆண்டுகளாக இது இனப்படுகொலை நாளாக இருக்கின்றது, இனப்படுகொலையினுடைய ஆரம்பமாக இருக்கின்றது, பண்பாட்டு இனஅழிப்பு அங்கே நடத்தப்பட்டது என்ற உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வராமல் அதற்கு மாறாக என்ன செய்கின்றோம் என்றால் அது மின்சாரம் தாக்கிய விபத்தால் ஏற்பட்டது என்று கூட சிலர், அதுவும் மிகப்பெரிய கல்வியாளர்களாக மிகப்பெரிய பொறுப்புள்ள பதவிகளில் இருக்கின்றவர்கள் கூட அந்த மாதிரியாக மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையிலே கட்டுரைகளை வெளியிட பார்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் உயிரோடை தமிழுக்கு கூடாக இன்றைய தினத்திலே மக்களுக்கு இது இனப்படுகொலை நாள் என்பதை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதிலும் 14 வயசுக்கும் 32 வயசுக்கும் விடப்பட்டவர்களாக சின்னத்தம்பி நந்தகுமார், வேலுப்பிள்ளை கேசவராஜன், ராஜதுரை சிவானந்தம், ராஜன் தேவரட்னம், பரம்சோதி சரவணன், வைத்தியநாதர் யோகநாதன் ஆகியோர் இருக்கின்றனர். அதே நேரத்திலே அந்த இனப்படுகொலை கொல்லப்பட்ட மற்ற மூவர் 52 வயதான சிக்மலிங்க மாஸ்டர், சென்ட் ஜான்ஸ் காலேஜிலே ஆசிரியராக இருந்தவர், 53 வயதான பிளேந்திரன் அருளப்பு, 56 வயதான சின்னத்துறை பொன்னுத்துறை போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே இனப்படுகொலைக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். 11 பேர் அந்த பண்பாட்டு இனஅழிப்புக்கு உள்ளானார்கள் என்பது நாங்கள் இளமையா இருந்த காலத்திலே வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. ஆனால் இன்று அதனை 9 பேர் என்கின்ற ஒரு நிலை பேசப்பட்டு வருகின்றது. இங்கு அந்த 2 பேரை நாங்களே ஏன் கைவிட்டிருக்கின்றோம் என்ற அந்த கேள்விக்கான பதில் இதுவரை என்றால் ஆராய்வுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ட்ராஜடி ஆஃப் ஜனவரி 10th 1974 என்ற தலைப்பிலே தி கிறிஸ்டல் கமிஷன் இன்கொயரி என்று சொல்லி அப்பொழுது இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்த OLD கேஸ்டருடைய அவர்களுடைய தலைமையில் அடுத்த தலைவராக தென்னிந்திய ஆயர் வணக்கத்துக்குரிய கலாநிதி சபாபதி குலேந்திரன் அவர்களும் மற்றொரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான வி மாணிக்கவாசர் அவர்களும் இணைந்து அதில் வேட்பிள்ளை அவர்களை அந்த விசாரணைக்குழுவினுடைய செயலாளராக அமைத்து ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து பிப்ரவரி மாதம் 74ஆம் ஆண்டு 18ஆம் தேதியே அந்த விசாரணை ஆரம்பித்து அதனை அப்பொழுது சட்டத்தந்திரியாக இருந்து பின்னர் யாழ்ப்பாண தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக மாறிய சட்டத்தரணி வெற்றிவேலு யோகேஸ்வரன் அவர்கள் உடன் சேர்ந்து மக்கள் குழு சார்பாக சபாரட்னம் என்பவரும் இணைந்து குறும்பச்சிட்டி திருமகள் அச்சகத்துக்கு ஊடாக வெளியிட்டார்கள். அந்த அறிக்கை தமிழ் மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு அறிவார்ந்த சட்டத்தரணிகளை கொண்ட குழுவினால் வெளியிடப்பட்டது. அதனையாவது எங்கள் மக்கள் முன்னெடுத்து இந்த உண்மைகளை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை குறிப்பிடுகின்றோம். ஆகவே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. இந்த மாதிரியான வரலாற்று நாட்கள் வருகின்ற பொழுது அந்த வரலாற்றினுடைய உண்மைத்தன்மையை, அந்த வரலாற்று வெளிப்படுத்திய தமிழ் மக்களுடைய பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியுள்ள எதிர்காலத்துக்கு அவர்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையிலான அரசியல் கட்டமைப்பு அவசியம் என்பதையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நாளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது இதிலே இனப்படுகளுக்குள்ளான அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும், அவர்களால் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய கெட்டிய குடும்ப உறுப்பினர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதனை ஒரு தொடர் நிகழ்ச்சி மாதிரி செய்யாது, உண்மையிலே அங்கு இழைக்கப்பட்ட அந்த ஈழத்தமிழ் இன அழிப்பானது ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு பலமாக அமையக்கூடிய முறையிலே உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் செயற்பட வேண்டும் என்று கோரி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.